நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சி நம்மோட திமுக செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஒன்றிய பாஜக அரசின் கைகூலியாகத்தான் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிரானவர் விஜய், நீட்டை ஒழிக்கக்கூடியவர் விஜய், நீட்டுக்கு எதிராக ஜனநாயகன் படத்துல டைலாக் வைத்திருப்பவர் விஜய். நீங்க வெளியிடுகிற படம் பிளாக்ல டிக்கெட் வித்துனுங்கிறாங்க, இதை உங்களால தடுக்க முடியல. இந்த விவாதத்துக்கு நான் போனாலும் முட்டாள் முதலமைச்சர் தான் நான் பேச போறேன். விட மாட்டேன், தொட்டவங்களோட மாட்டேன்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே அரெஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க நடத்துகிற ஒரு கேவலமான ஆட்சிக்கு அந்த மக்களே சாட்சி. திமுக கடன் வாங்குது, நீங்க விஜய் அவர்கள் ₹1 கடன் வாங்குது. இந்த ஆட்சியை நடத்தி காட்டினால் ரஜினி அரசியலை விட்டு விலகிக் கொள்வார். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் ரஜினி. வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நீட் தேர்வு குறித்த போராட்டம் டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு இப்போ தமிழகத்திலுமே தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களும் தாவேகாவும் இரட்டை வேடம் புகழ்ந்திருக்கதா மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. என்ன இரட்டை வேடம் போட்டிருக்காங்க? முதலாக நீட் தேர்வுன்னு ஒன்று தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோடனே, இந்தியாவில் கொண்டு வந்தோடனே முதல்ல எதிர்ப்பு குரல் என்பது 2016 வந்துச்சு. அந்த 2016 ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு, நீட் தேர்வு எதிர்ப்புன்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே திமுக தான். நீட்டை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் 2016 யாருக்கு இருந்துச்சுன்னா அன்னைக்கு திமுக தான் இருந்துச்சு. முதலாக திமுக 2016 என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2016 நீட் தேர்வுக்கு எதிராக மாநிலங்களவையில திமுக வாக்களிச்சது. அதே 2016 நவம்பர் 8 நீட் தேர்வுக்கு ஒப்புதல் அளித்ததற்கு ஓபிஎஸ் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு அன்றைய முதலமைச்சர் ஓபிஎஸ் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னு அன்னைக்கு கேட்டவர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி 2017 நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என கழக பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டோம். 2017 நீட் தேர்வுக்கு எதிராக மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் முன் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு தொடர்ந்து இதுவரையில ஒரு 25 சம்பவங்களுக்கு மேல 2016 2026 வரை தொடர்ந்து நீட் தேர்வு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி வருகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 2016 விஜய் என்பவர் இன்றைய முதலமைச்சராக இருந்தவர் எங்கே இருந்தார்? நீங்க 2016 வரையும் கூட நீங்க 2016 அவர் எங்கேயும் நடிச்சிருந்தாருன்னு கூட வச்சுங்க. 2024 கட்சி தொடங்கினார் பாத்தீங்களா? அதுக்கு அப்புறம் எத்தனை போராட்டம் நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் நடத்தி இருக்கிறார்? நீங்க கட்சி தொடங்கல, நான் நடிகரா இருந்தேன், நான் நடிகரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், அப்ப என்னால் நீட் தேர்வுக்கு எதிராக சொல்ல முடியாது நீங்க சொல்லிட்டு போகலாம். 2024 நீங்க கட்சி தொடங்கிட்டீங்க, மாநாடு நடத்துறீங்க. எத்தனை மாநாட்டுல நீங்க 2-3 மாநாடு நடத்திருக்கீங்க? எத்தனை மாநாட்டுல விஜய் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக கோஷம் போட்டிருக்கிறார், நீட் தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்? 2 முறை இன்னைக்கு டெல்லி போய் வந்திருக்கிறாரு, பிரதமரை சந்திச்சு நீட் தேர்வு வேணான்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்றத விஜய் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க. வாக்குறுதி என்ன வேணா சொல்லலாம். இன்னைக்கு கூட தான் வாக்குறுதி சொல்றாரு, ஊழல் இல்லாத மாநில அமைப்பேன், ஊழலே இருக்கா, தொட்டவங்களே விட மாட்டேன், தொட்டவங்களே விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன்றாரு. தொட்டவங்களை விட மாட்டேன்னு சொன்னா விஜயபாஸ்கர் எது கட்சியில சேர்த்துக்கணும்? அப்ப சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு வராரா இவரு? நீட் தேர்வு மக்களுக்கும், அதாவது மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. நீட் தேர்வு என்பது, அதாவது நீங்க 12th முடிச்சோடனே அந்த மார்க் பேஸ்ல எடுத்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்களாம் நீட் தேர்வு இல்லாத மெடிக்கல் சீட் வந்துடும். ஆனா நீட் தேர்வுன்னு ஒண்ணு வச்சோடனே வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக தேர்ச்சி பெறுகிறார்கள். அதே மாதிரி இந்த வருடம் அதோட வினாத்தாலே லீக் ஆச்சு. அதனால ரத்து பண்ணி 2வது முறை நடத்தி இருக்கிறீங்க. இது மாணவர்களுக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. நீங்க கஷ்டப்பட்டு ஒருத்தன் படிச்சு எழுதுறான், அதை ரத்துன்றீங்க. அப்போ அந்த வினாத்தாள் கசிவுனால அந்த வினாத்தாளை வாங்கி எழுதுனவனுக்கு அது தண்டனையா போகுது. அது உண்மையாவே படிச்சு எழுதுனவன் நல்லா எழுதியிருப்பான். ஆனா மறுதேர்வுல அவன் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க மாட்டான். அப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னா மன உளைச்சல் ஆகுது. நம்ம போன தேர்வுல நல்லா பண்ணோம், 400 மார்க் வரும்னு பார்த்தோம், 720ல 400 மார்க் வரும்னு பார்த்தோம். ஆனா இந்த தேர்வுல 200 தான் வந்துச்சு. 200ன்றப்போ நமக்கு தனியார் கல்லூரி தான், தனியார் கல்லூரியில நம்முடைய பெற்றோர்களால் 30 லட்சம் கட்டி படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்றான் இல்லையா? மனம், அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அவனோட வாழ்க்கையே பாதிக்கப்படுது. இததான் திமுக 2016 சொல்லுச்சு. நீங்க இப்போ நான் சொல்றேன், விஜய் அவர்கள் இப்பயாவது வாயை திறக்கிறாரா? 2024 கட்சி தொடங்கி வாயை திறக்கல. இன்னைக்கு தமிழ்நாடு அரசே உங்ககிட்ட இருக்கு. இப்ப வரைக்கும்
நீட் தேர்வு குறித்து சட்டமன்றத்துல நாங்க ஒரு இது மசோதா தாக்கல் பண்ணுவோம், சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னாவது விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரான்றதான் என்னோட கேள்வி. கண்டன அறிக்கை விடுத்திருக்காங்களே, மேம் கண்டன அறிக்கை வந்து ஆரம்பம்னு எடுத்துக்கலாம். அதாவது கண்டன அறிக்கை ஆரம்பம்னா அவர் கண்டன அறிக்கை விடுவதே உங்களுக்கு எல்லாம் அதிசயமாகுது, எனக்கே ஒரு அதிசயமாகுது மேம். ஒன்னும் இல்ல, ராகுல் காந்தி அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டார். கைது செய்து நல்லா புரிஞ்சுக்கணும், கைது செய்தார். கைது செய்து மாலை 8 மணிக்கு விடுதலையானார். விடுதலையாகி 15 மணி நேரம் போயிடுச்சு. 15 மணி நேரம் போயிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வந்திருக்கு, ராகுல் காந்தி அவர்களை கைது செய்தவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். சார் அவர் கைதாய் விடுதலையாய் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே ரொட்டேட் பண்ணி அவர் நாடாளுமன்றத்துக்கே போயிட்டாரு. அப்ப நீங்க தூங்கி இருந்தீங்களா 15 மணி நேரம்? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் கைது பண்ண அடுத்த நிமிஷம் உங்க கூட்டணியில வந்து சேர்ந்துக்கிறாரு, கைது பண்ண அடுத்த நிமிஷம் அறிக்கை விட துப்பு இல்ல அந்த முதலமைச்சருக்கு. 15 மணி நேரம் தூங்கி நிற்கிறாரு. காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தானே முதலமைச்சரோட வேலையே. அதுதான், அப்படி நீங்க ஷெட்யூல்டு போட்டு அதான் ஷெட்யூல்டு போட்டு வேலை செய்யறவங்க போராட்டம் நடத்தி, அப்போ ராகுல் காந்தி உங்க கூட்டணியில இருப்பவர்களுக்கே அந்த நிலைமைனா, நான் 10 மணில இருந்து 5 மணி இருந்தா வேலை செய்வோம்னா, யாரோ ஒருத்தர்கள் மரணித்து போகிறார்கள் மாலை 5 மணிக்கு. நீங்க அடுத்த நாள் வந்து இரங்கல் சொல்வீங்க, அடுத்த நாள் வந்து முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து உங்களுக்கு வந்து காசு கொடுப்பீங்கன்னா, அப்ப அந்த மாணவர்களுடைய நிலை என்ன? எதிர்கட்சி தலைவர், நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உங்கள் கூட்டணியில நீங்க பதவி ஏற்கிறப்ப கூட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சவருக்கே கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் போது 15 மணி நேரம் காலதாமதமாக ஒரு அறிக்கை விடுகிறார் என்று சொன்னால், இந்த தூங்கும் முதலமைச்சர், ஸ்லீப்பிங் சிஎம் ஆக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற விஜய் அவர்கள், அவருக்கே அந்த நிலைமைன்னா இன்னும் வந்து நாட்டு மக்களுக்கு என்ன நிலைமை? அப்போ நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா 15 மணி நேரம் கழிச்சுதான் நாட்டு மக்கள் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு 15 மணி நேரம் கழிச்சுதான் நீங்க சொல்லுவீங்களா? ராகுல் காந்திக்கு அந்த நிலைமை என்றால் இன்னும் இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காங்க விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம், அவர்கள்லாம் ஏதாவது கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கூட ஆகலாம் அவங்களுக்கு எல்லாம் கண்டன அறிக்கை விடுறதுக்கு. அதனால இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தாவேகாவை தேடி இந்த மாதிரி ஆட்கள்லாம் செல்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அப்போ நீட் தேர்வு பத்தி பேசுவதற்கு தாவேகாவிற்கு இன்னும் வரைக்கும் நீங்க கண்டன அறிக்கை விடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி மேம். மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அது தேவை கிடையாது. நீட் தேர்வுக்காக ஒன்றிய பாஜக அரசிடம் நீங்க என்ன கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள்? நீங்க உண்மையாவே நீட் தேர்வுக்கு எதிரானவர்கள் என்றால் நேற்றைக்கு தலைமைச் செயலகத்துல போராடிய அந்த பாடகரை எதுக்கு கைது செய்தீங்க? எதுக்கு கைது செய்றீங்க? நீட் தேர்வு உங்களுக்கு வேண்டாம் தானே சொல்றீங்க. நீங்க எதை வேண்டாம்னு சொல்றீங்களோ அதை எதிர்த்து தான் அவர் போராடுறாரு. தலைமைச் செயலக வாசல்ல போராடினா அவரை கைது செய்றீங்க. கைது செய்து நேற்றைக்கு ஒரு தவறான தகவல் வந்திருக்கிறது. அவரை கூட்டிட்டு வந்து சிஎம் பார்த்தாரு. அந்த பாடகரே அவருடைய பதிவுல போட்டிருக்காரு, என்ன சிஎம் பார்க்கல, அமைச்சர் மட்டும் தான் பார்த்தாரு, ஆதவர்ஜனா மட்டும் தான் பார்த்தாரு. அப்போ பேர்பட்ட மேம், இன்னைக்கு வேற நான் சொல்றேன், என்னோட வயசு சின்ன வயசு தான் இருந்தாலும் நான் சொல்றேன், நான் வரலாறுகளை படித்தது உண்டு. இந்த மாதிரியான ஒரு முதல்வரை தமிழ்நாட்டுல கிடையாது. இந்தியாவில் ஆண்ட முதல்வர்களே இந்த மாதிரி ஒரு போராடுபவர்களை கைது செய்து சட்டமன்றத்திற்கு கொண்டு வரும்போதும் நான் அவர்களை சந்திக்க மாட்டேன் என்று ஒரு முதலமைச்சர் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்த்ததில்லை. இதுதான் தமிழ்நாட்டுக்கே ஃபர்ஸ்ட் டைம். நீங்க போராடுவர்களை ஆறுதல் சொல்வதற்கு கூட வந்து ஆதவ் அர்ஜுனான்ற ஒரு நிழல் முதலமைச்சர் தேவைப்படுகிறார் என்று சொன்னால், அந்த முதலமைச்சருக்கு நீங்க ஏன் அந்த முதலமைச்சர் சீட்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? உங்களால இந்த மாதிரி செயல்பட முடியல, ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதான் மக்களை பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு நேற்றைக்கு எழும்பூர்ல வந்து அவங்க பாட்டு அமைதியான வழியில் தான் போராட்டம் நடத்தினாங்க. அவங்களே இன்னைக்கு காலையில கைது பண்ணி இருக்கிறாங்க. அப்போ என்ன உங்களுடைய நோக்கம் என்ன? நீட் தேர்வு உண்மையாவே விஜய் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னா அவர் இறங்கி போராடணும். நீ இறங்கி போராடல, நீங்க இறங்கி போராட விட்டுருங்க, மாணவர்கள் போராடட்டும். அறவழியிலே போராடி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எது கைது செய்றீங்க? அப்ப நீட் தேர்வு போராடணும் மேம். நீங்க எங்கேயுமே அனுமதி தர்றது இல்ல, அனுமதி கேட்டாங்க நீங்க தரல. அப்போ இதே விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்து அதாவது வந்து ரிப்பன் மாளிகையாண்ட வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் போராடினாங்க. திமுக அரசு வஞ்சிக்கிறது, திமுக அரசு அவர்களை கைது செய்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கூக்குரலிட்ட விஜய் அவர்கள் இன்றைக்கு உங்க ஆட்சியில் அமைதி வழியிலே மக்கள் வந்து மாணவர்கள் போராடி கொண்டு இருக்கிற நீங்க நீட் தேர்வுக்கு எதிரானவங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க போராடுங்கப்பா, உங்களுக்கான போராட்டத்தான சுதந்திரத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்களை கைது பண்ணிருக்கூடாது. அப்ப நீட் தேர்வுன்னு வேணான்னு சொல்லிட்டு போராடுறவங்களை நீங்க கைது பண்றீங்கன்னா அப்ப நீட் தேர்வுக்கு நீங்க ஆதரவா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இல்ல, அதை இப்படியும் கூட எடுத்துக்கலாமே. அனுமதி பெறாம போராட்டம் பண்ணும்போது அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. என்ன மேம் சட்ட ஒழுங்கு? என்கிட்டயே வீடியோ இருக்கு. எவனும் கல் எடுத்து அடிக்கல, கம்பு எடுத்து அடிக்கல, போறவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அந்த மாணவர்கள் செய்தது முழக்கமிட்டார்கள், நீட் தேர்வு வேண்டாம், தர்மேந்திர பிரதானை பதவி விலக வைக்க வேண்டும்னு. அப்போ ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தாலே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்றால்
ஒன்றிய பாஜக அரசின் கைக்கூலியாகத்தான் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. தூண்டுதல் பேர்ல அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்கன்னு குறிப்பிடுறாங்க. என்ன மேம் தூண்டுதல் பேரு? டெல்லியில போராடுறவங்க தூண்டுதல் பேர்ல போராடுறாங்களா? இப்ப இங்க இருங்க, இங்க போராடுறவங்க அங்க போராடுறாங்க, அதனால இங்க போராடுறாங்க. டெல்லியில போராடுறாங்க, டெல்லியில போராடியவர்களை அடித்திருக்கிறார்கள், அதை கண்டித்து இங்க போராடுறாங்க. அப்போ அங்க தூண்டுதலின் பேரில போராடுறாங்க, நீங்க அவங்களே பிளேம் பண்றீங்களா? அப்படி தூண்டுதலின் பேரில போராடியவர்களை எதற்கு ராகுல் காந்தி சந்திக்க போறாரு? அவருக்கு தேவை லேபிள். ராகுல் காந்திக்குனால லேபிள். அவங்க போராட்டம் நடத்தி, அதாவது அங்க ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தாரு, அவரை போய் ராகுல் காந்தி அப்பெல்லாம் சந்திக்க போல. அன்னைக்கு சந்திச்சது திமுகவை சேர்ந்த அண்ணன் ராசா அவர்கள். உண்ணாவிரதம் இருந்தவரை நேர்ல போய் சந்திச்சுட்டு வந்தார். அவரை போய் சோனம் வந்து சந்திச்சுட்டு வந்தார். அன்னைக்கெல்லாம் ராகுல் காந்தி போல. ஏன்னா அங்க போனா விளம்பரம் அன்னைக்கு வந்து லேபிள் ஒட்ட முடியாது. ஏன்னா ஏதாவது ஆனாதான் அவர் போவார். மாணவர்கள் மீது கலவரம், மாணவர்களை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள் சொன்னோடனே இதுதான்டா நமக்கு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அங்க போயிட்டு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார். அவர் ஏதோ இந்த மாணவர்களை திரட்டிட்டு வந்த மாதிரியும், அவர் ஏதோ இதற்கு எதிராக போராடுவர் மாதிரியும், இங்க எப்படி விஜயோ அங்க வந்து ராகுல் காந்தி. ரெண்டு பேருக்கு இதுதான் மேம் கெமிஸ்ட்ரி ஒத்து போகுது. ரெண்டு பேரும் கூட்டணி, சிறப்பான கூட்டணி. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி, நான் தப்பே சொல்ல மாட்டேன். ரெண்டு நடிகர்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அங்க அவர் போன ஸ்டண்ட் போனே அவரை வந்து தூக்குனோடனே அந்த ஸ்டில்லு வெளியே வருது. அந்த ஸ்டில்லு வெளியே வந்தோடனே பாத்தீங்களா, ராகுல் காந்தி போராடியவரை, அமைதியான வழியில போராடிய ராகுல் காந்தியை குண்டுக்கட்டாக தூக்குகிறார்கள், காந்தி வழியில போராடியவர்கள். அப்போ மாணவர்கள் இவ்வளவு நாளா போராடி அமைதி வழியில போராடி வந்ததை ராகுல் காந்தி உள்ள புது எல்லாத்தையும் வந்து கலைச்சிட்டார். எல்லாத்துக்கும் காரணம் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான் இப்பெல்லாம் போராடுறாருன்னு அப்படின்ற ஒரு லேபிளை ஒட்ட அவங்க ட்ரை பண்ணாங்க. அன்னைக்கு வந்து நேற்றைக்கு காவல் அதிகாரிகள் அவர் வந்து வெளியே தூக்கி வந்து போட்டாங்க, வந்து இது கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இப்படி கைது பண்ணுகிற பட்சத்திலும் அவர் வந்து இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு போயிட்டாரு, கருப்பு டிஷர்ட் போட்டு போயிருக்காரு, அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, அப்போ நீட் தேர்வுக்கு எதிராக இங்க தூண்டுதலின் பேராக மாணவர்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால், தூண்டுதலின் பேரில் தான் அங்கே போராடினார்களா? டெல்லியில அங்கேயுமே தூண்டுதல் பேர்ல தான் போராடி இருக்காங்க. அப்ப தூண்டுதலின் பேரில் போராடியவர்களுக்கு எதற்கு உங்கள் கூட்டணியை சந்த ராகுல் காந்தி அங்க போறாரு? ராகுல் காந்தி அவர்கள் தான் தூண்டி விட்டு இருக்காருன்னு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. தர்மேந்திர பிரதான் தூண்டுதல் பேர ராகுல் காந்தி தான் தூண்டி விட்டுருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ராகுல் காந்தி அங்க போயிருக்காரு, எக்மோர்ல இங்க போராடுறாங்க. ராகுல் காந்தி அங்க போன மாதிரி அதாவது விஜய் ஏன் இங்க போல? அது உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவரு உங்களுடைய பிரதமர் வேட்பாளரா நீங்க சொல்லுங்கிறீங்க சார், அவரு அங்க போறாரு சார். தமிழ்நாட்டுல யாரு சார் இருக்குது? நீங்க இருக்கிறீங்க. ஏன் பனையூர்ல இருந்து வந்து எக்மோர் எவ்வளவு தூரம், இல்ல தலைமைச் செயல இருந்து எவ்வளவு தூரம் இருக்க போகுது? கொஞ்சம் தூரம் தான், போய் பார்த்துட்டு வந்துக்கலாமே. நான் ஆதரவு தரேன். நான் கேட்கறது ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். டெல்லியில ராகுல் காந்தி போனார், விஜய் அங்க போயிருக்கணும். அன்னைக்கு அண்ணா சாரே போராடினாரு ஊழலுக்கு எதிராக. அன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்னதாங்க? நடிகராக இருந்தவர். அப்ப நடிகர் அவரு. இப்பயும் போய் நடிச்சுட்டாவது வந்திருக்கலாம். ஏன்னா உங்க கூட்டணியில இருக்கிற எதிர்கட்சி தலைவர் போனாரு, ஏன் வந்து நீங்க போல? சார் நீங்க போயிருக்கலாமே சார். நீட் தேர்வுக்கு எதிரானவர் விஜய், நீட்டை ஒழிக்கக்கூடியவர் விஜய், நீட்டுக்கு எதிராக ஜனநாயகன் படத்துல டைலாக் வைத்திருப்பவர் விஜய். இவ்வளவு இருக்கிறப்ப நீங்க போயிருக்கலாமே சார். இல்ல இந்த கேள்வியை திமுக கேட்கலாமா? ஏன்னா நீட் தேர்வை ஒழிக்க போறோம் அப்படின்னு தான் காலங்காலமா சொல்லி வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு அது இன்னும் ஒழிக்கப்படலையே. 2016 முதல் 2026 வரை தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக நீட் வேண்டாம் என்ற போராடிய ஒரே இயக்கம் திமுக. ஆளும் கட்சியா இருக்கும்போது என்ன செஞ்சீங்க? ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ நீட் தேர்வை விலக்கு அளிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் வரையும் போயிருக்கு. இது கொண்டு போய் சேர்த்தது திமுக. ஆளுநருக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்து நிறைவேற்றி இங்க தான் அங்க சென்ட் பண்ணது திமுக. திமுக எதுவுமே பண்ணாம இருக்கா நீட்டுக்கு? அப்ப இதை யார் முடிவெடுக்க சார்? அதாவது நீட் வந்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, இந்தியாக்கான பிரச்சனை. அது இந்தியாக்கான பிரச்சனை போது யார் அதை முடிவெடுக்கணும்? அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க கோரியும் நாங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம். நீங்க இந்தியா ஃபுல்லா உங்களால கொண்டு வர முடியும், அதாவது இது வந்து ரத்து செய்ய முடியாதுன்னா அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்காக விலக்கு கொடுங்க தான் நாங்க வந்து கேட்கிறோம். இவர் உடனே சொல்றாரு, நீங்க கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு வரணும், கன்கரண்ட் லிஸ்ட்ல வரணும் அப்படின்லாம் சொல்றாரு. இதை வந்து அன்றிலிருந்தே நாங்க வந்து வலியுறுத்தின்னு வரோம். நீட்டுக்கான உங்களுடைய நிலை என்ன? அதாவது நீங்க அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட் வரட்டும், நீங்க வந்து மாநில பட்டியலுக்கு வரட்டும், நீட்டுக்கான உங்க நிலை என்ன? நீட்டுக்கா இன்னைக்கு வரையும் தாவேக்கா ஒரு வந்து ஸ்டாண்ட் எடுக்கல. நீட் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் வைக்கிறாங்க. எதிர்க்கிறோம் நான் பாருங்க, நான் கூட தான் சொல்லுவேன். நான் வந்து திமுக வந்து இது பண்ணுது, நான் வந்து இதை எதிர்க்கிறேன்னு வந்து யார் வேணா எது வேணா சொல்லலாம். நீங்க எதிர்க்கிறன்றது வாய்ஸ் அவடால் விடுறது வேற மேம். நீங்க இது சர்க்கார் டைலாக் கிடையாது பேசிட்டு போயிடுறதுக்கு.
இதற்கான ஆக்கப்பூர்வமா தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கு, தாவேகா என்ன செய்திருக்கு, தாவேகா தலைவர் விஜய் என்ன செய்திருக்கிறார், புஷி ஆனந்த் என்ன செய்திருக்கிறார். புஷி ஆனந்த் பொதுச் செயலர். நான் இப்போ போய் நான் பாக்குறேன் நீட்டுக்காக ஏதாவது வந்து புஷி ஆனந்த் ஏதாவது சொல்லியிருப்பாரா, நானும் போன் எடுத்து பார்த்தா வந்து சொல்லியிருக்கிறார். அதுல என்னன்னு சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அனைத்து எம்எல்ஏக்களும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தாவேகா கட்சி நிர்வாகிகள் அனைவருமே கோலாகலமாக ஜனநாயகன் படத்தை திரையரங்கள் முழுவதும் கொண்டாட வேணும்னு சொல்லி இருக்கிறார். இது ஒரு தனி போராட்டமா தமிழகத்துல போயிட்டு இருக்கு, டிக்கெட் விலை அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னு. நானும் நினைச்சேன் இது நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஜனநாயகன் படம் வந்து பிளாக்ல எல்லாம் டிக்கெட் விற்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். 200 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் 2000 விற்க மாட்டாங்க. அது நான் ஏன் அப்படி நினைச்சேன்றத சொல்லிடுறேன். பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க இப்ப அமைச்சராவோ சட்டமன்ற உறுப்பினரோ ஆயிட்டாங்க. அப்ப நான் என்ன யோசிச்சேன், பரவாயில்லப்பா இவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க, இங்க விற்க ஆள் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் வந்து நினைச்சதே இப்ப தப்பாயிடுச்சு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். 200 ரூபாய் டிக்கெட் 800 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 800 ரூபாய் இல்ல மேம், 1000 ரூபாய். 1000 ரூபாய் 1500 ரூபாய். இன்னைக்கு நைட்லாம் போனா 1500 ரூபாவாம். அப்போ விஜய் அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் மேம்? தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு நீங்க அப்புறம் வாங்க, நீங்க தமிழ்நாடு பத்தி யோசிக்க மாட்டீங்க, நீங்க அதுக்கப்புறம் யோசிங்க. நீங்க முதல்வரா இருக்கிறீங்க, அப்புறம் வந்து யோசிங்க. நீங்க வெளியிடுகிற படம் பிளாக்ல டிக்கெட் வித்துனுக்குறாங்க, இதை உங்களால தடுக்க முடியல. நீங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஏதோ முதலமைச்சர் ஆயிடுங்க, கூட்டணி கட்சியோட ஆதரவோட முதலமைச்சர் ஆயிட்டீங்க. தமிழ்நாட்டை நீங்க எப்படி திருத்த போறீங்க? தமிழ்நாட்டை எப்படி வழிநடத்த போறீங்க? தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகளை நீங்க எப்படி முன்னெடுக்க போறீங்க? தொடர்ந்து திமுக மீது வன்மத்தை கக்கி கொண்டிருக்கக்கூடிய தாவேகா இதையெல்லாம் எப்படி கையாள போகுது? இன்னைக்கு ஊழல் இல்ல தொட்டவங்கள விட மாட்டேன் தொட மாட்டேன் அதெல்லாம் சொல்றாரு சார். ஜனநாயகம் என்பது 800 ரூபா வாங்குறாங்க சார் ஒரு டிக்கெட்டுக்கு அதிகமா. அதுக்கெல்லாம் என்ன சார் பாவம் சார், பாமர மக்கள். இவர் வேற புஷியானது வேற டைலாக்கா விடுறாரு. எம்எல்ஏக்களை போய் ஒரு நாள் தொகுதி வேலையை போய் பாருங்க, தொகுதியில வளர்ச்சி திட்டங்களை செய்யுங்கன்னு சொல்ல எம்எல்ஏக்களுக்கு உத்தரவு போடுறாரு. ஜனநாயகன் படத்தை கோலாகலமா கொண்டாடுங்க, அதுக்கு எம்எல்ஏ வாக்கி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், இவர் முதலமைச்சர், இதெல்லாம் பார்ப்பதற்கு வேடிக்கையா இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தலையெழுத்தேன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தெல்லாம் ஒரு தேர்தலாம் நான் சொல்றேன், அந்த இடைத்தேர்தலாம் வந்துச்சுன்னா ஓட விட போறாங்க. நீங்க ஓடன்னு விட போட்டா நீங்க ஓடன்னு விடுறேன்னு வந்து ரஜினி பேசிட்டார் நீங்க சொல்லுவீங்க. முதலமைச்சரே பேசியிருக்கிறாரு, எங்க இடைத்தேர்தல் அந்த நம்ம கரூர் போறப்ப சொல்லியிருக்கிறாரு, இடைத்தேர்தலில் ஓட விரட்டுவோம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காரு, திமுகவை பை எலெக்ஷன்ல நல்லா வெளுத்து விடுங்க. இதெல்லாம் முதலமைச்சர் பேசுற பேச்சா? முதலமைச்சரே அப்படி பேசுறப்ப நான்லாம் அப்படி பேசலாம்ல, அதெல்லாம் அநாகரிகமா மாறாதுல்ல. பேசினா கைது நடவடிக்கை நடக்கப்படும். சமீபத்துல கூட விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது கூட சர்ச்சையாக போயிட்டு இருக்கு மேம். நீங்க சர்ச்சையா விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது வந்து நான் வந்து ரொம்ப அதை கண்டிக்கிறேன். ஏன்னா அது கண்டிக்க தகுந்த ஒன்று. ஏன் நான் சொல்றேன்னா, அவர் எதுக்காக அப்படி சொன்னார்? நீங்க என்ன பேசுனீங்க கரூர்ல? நீங்க என்ன பேசுனீங்க? கதவுலாம் இழுத்து மூடிடுவேன், சட்டமன்றத்தினுடைய கதவுகளை இழுத்து பூட்டிடுவேன். அது கலகலப்பா சொன்ன விஷயம்னு சபாநாயகர் விளக்கம் கொடுத்திருக்காரு. நீங்க சொன்னா கலகலப்பு, மத்தவங்க அதே தான் நானும் சொல்றேன். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் எங்க அண்ணன் மார்கண்டேயனுக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி விஜய். அவரு தம்பி எலும்பு எண்ணுவன்னு சும்மா ஜாலிக்கு பேசிட்டு போயிட்டாரு மேம். நீங்க ஏன் இப்படி சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இப்படி போய் நம்ம காவல் நிலையத்துல போய் சொல்லி அவங்க வந்து காவல்ல வந்து இன்னைக்கே வந்து ஆமாப்பா கலகலப்பா பேசினுக்காரன்னு விட்டுருவாங்களா? இப்ப நீங்க பேசினா கலகலப்பு, சபாநாயகர் சொல்லிட்டார், நாங்களும் அதே தான் சொல்றேன். மார்கண்டேயனுக்கு தம்பி மாதிரி விஜய் தான் தம்பியோட எலும்பை எண்ணி பார்க்கலான்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன். இதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்போ இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தாலும் எது பேசினாலும் தப்பு, நீங்க இழுத்து பூட்டுவேன்னு சொல்றதுனால அவர் ஒரு ஆக்ரோஷத்துல அப்படி பேசிடுறாரு. ஆனா பேசின வார்த்தை அப்படிங்கிறது கடுமையான வார்த்தை இல்ல. நீங்க அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க மேம். இவர் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர். இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. மே 5ஆம் தேதி ஒருத்தர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாமு பட்டாக்கத்தில கேக் வெட்டுறாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர். பட்டாக்கத்தில கேக் வெட்டுறது குற்றமா குற்றம் இல்லையா? குற்றம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சில இளைஞர்கள் கூட கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு வரையும் தாமு கைது செய்யப்பட்டாரா? இது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். தாமு இன்றைக்கு வரையும் சுதந்திரமா தான் சுற்றி கொண்டு இருக்கிறார். நீங்க டிஃபமேஷன் கேஸ் ஐயோ எலும்பை எண்ணிருவாருன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு பொங்கி எழுறீங்களே, தாமு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? இது தாவேகா. அடுத்து ஒருத்தர் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பெண் வந்து சொல்றாங்க, என்னை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். அந்த இருவருக்கும் அடைக்கலம் கொடுத்து என்னை வெளியெல்லாம் போய் சொல்லிராதமா, உனக்கு புஷி ஆனந்த் கிட்ட சொல்லி ஒரு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொன்னவர் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவண அப்படின்னு அந்த பெண்மணி வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்த போதும், திமுக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இதை பேசிய போதும்
இன்று வரைக்கும் மௌனம் காத்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் போய் டயருக்கு ஆய்வு பண்ணுகிறார். என்னப்பா இது டயர் தேஞ்சிருக்கு, நல்லா போகுமா இது போவாதா, டைவர்ட் பண்றாங்க. அப்போ இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? நீங்க டிஃபமேஷன் கேஸ் பெருசா, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள் என்பது பெருசான்னு பார்த்தா ஒரு பாலியல் வழக்கு தான் இருக்கிறதுல பெரிய வழக்கு. நீங்க அதுல சிக்கி இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை காப்பாத்துறீங்க, பட்டாக்கத்தில கேக் வெட்டின சட்டமன்ற உறுப்பினரை காப்பாத்துறீங்க. டிஃபமேஷன் கேஸ் என்பது 7 ஆண்டுகளுக்கு குறைவாக சிறை தண்டனை உடைய இது வழக்குகளுக்கு 41A ப்ரொசீட் பண்ணும். நீங்க அதையும் ஃபாலோ பண்ணாத ஒரு 13 மணி நேரம் நீங்க என்ன விசாரிப்பீங்க? எஸ்பி ஆபீஸ்ல மார்கண்டேயன் 13 மணி நேரம் இருந்தார். 13 மணி நேரம் என்ன விசாரிப்பீங்க? இப்போ வீடியோ பாக்குறோம், அந்த வீடியோல அவர் பேசியிருக்காரு. ஏப்பா பேசுனது நீதானா? ஆமா நான் தான். என்னப்பா ஏதாவது சட்டமன்றத்துக்கு யாரையாவது அந்த ஆளை கூட்டின்னு போகலான்னு பார்த்தியா, போனை கொடு, யாருக்காவது அந்த மாதிரி ஆட்களுக்கு போன் பேசியிருக்காரான்னு பார்க்கணும். இதுதான் விசாரணை. இதுல இவ்வளவுதான் கேள்வியே இருக்கு. 13 மணி நேரம் அவர் என்ன விசாரிச்சீங்க? வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. துப்பாக்கி முனையில் என்னை மிரட்டி இருக்கிறார்கள். குதிரை பேரத்திற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் படியல. ஆல்ரெடி குதிரை பேரம் நடத்தின ஆட்கள் கிட்ட நான் சொல்றேன், அண்ணன் ஆஸ்டினிடம் குதிரை பேரம் நடத்தினார்கள், அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு வேப்பநல்லி சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் கிட்ட பேசியிருக்காரு. அவரும் வரமாட்டா, அவருக்கு வந்து வாரிய தலைவர் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அவரு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்படி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் கிட்ட போன முறை அரெஸ்ட் அப்போ நீங்க வந்து தாவேக்காக வரணும்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு. குதிரை பேரத்துக்கு படியிலன்னொன்னே அதை இவங்க என்ன பண்றாங்கன்னா மிரட்டலாம், மிரட்டி வர வைக்கலாம்னு சொல்லி அண்ணன் மார்கண்டேயனையும் 13 மணி நேரம் மிரட்டி இருக்கிறார்கள். துப்பாக்கி முனையில வச்சு நீங்க தாவேக்காவுக்கு வரணும்னு மிரட்டுற அளவுக்கு தான் இருக்குதா? ஆமா, ராஜினாமா பண்ணணும்ல. அவங்களுக்கு 107ன்றது வந்து விஜய் தினம் தினம் தூங்க விட மாட்டேங்குதுன்னு கேள்விப்பட்டேன். 107 அப்ப நம்ம 118க்கு லாய்க்கு இல்லையா? அப்ப எப்படியா நம்ம ஆளை பிடிக்கணும்? ஆதரவு ஏற்கனவே இருக்கு, ஆட்சி அமைச்சிட்டாங்க, இதுக்கப்புறமும் ஏன் இவங்க ஒரு கூட்டணி கட்சியை நம்பல மேம். காங்கிரஸ் எப்ப கழட்டி விடுவாருன்னு தெரியாது. காங்கிரஸ் தனிமனமா இருக்க போகுது தமிழ்நாட்டுல, அது வேற விஷயம். பாஜகவுடைய அழுத்தத்தால் காங்கிரஸை கலட்டி விட துடித்து கொண்டிருக்கிறார் விஜய். அப்ப 107 அவங்க 4 இருக்கு, அந்த 4 கழட்டி விட்டாலும் நம்ம வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு. அதுக்கு என்னன்னா ஒருத்தரையா ராஜினாமா பண்ண வச்சு அதிமுகவை இன்றைக்கு அதிமுக ஒரு கட்சியே இல்லாத அளவிற்கு கொண்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விஜய் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கா. ஒருத்தரா வந்துனுக்குறாங்க அங்கிருந்து. அப்போ திமுக கிட்ட வேலை நடக்கல, அதனால மிரட்டி பாக்குறாரு. இந்த மாதிரி கைதுகளை எல்லாம் திமுக பார்க்காததல்ல. உங்களுக்கு நான் வந்து பேர் சொல்லணும்னா, எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து பிரிந்த போது இது கிருஷ்ணசாமின்றவரு நியமிக்கப்பட்டார், எம்ஜிஆர் கட்சியினுடைய மாநில அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். அப்போ அவர் பேசுறாரு, கருணாநிதி தலையை எம்ஜிஆர் உத்தரவிட்டார், கருணாநிதி தலையோடு நான் வருவேன்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. அன்னைக்கு ஆட்சியில இருந்தது தலைவர் கலைஞர் அவர்கள், அவர் மேல ஒரு வழக்கு போடல. அப்படியெல்லாம் அவதூறுகளை பார்த்து விட்டு வந்த இந்த தமிழ்நாட்டு அரசியல், ஏதோ அவர் ஒண்ணு பேசிட்டாருன்னே அவரை சிறையில வைக்கக்கூடிய அளவுக்கு அது ஒன்றும் கடுமையான சொற்கள். அப்படியே அவர் ஒன்னும் விளாத்தி குளத்துக்கு வர்ற விஜயை நான் வந்து அடிப்பேன் உதைப்பேன்லாம் சொல்லல. சட்டமன்றத்தில் நீங்க பூட்டுறேன்னு சொல்றீங்க, அதே சட்டமன்றத்துல நான் இப்படி பண்ணுவேன்னு அவர் பேசுறாரு. நீங்க பேசுறது எதிர்வினையாற்றுறாரு. நீங்க அது ஒன்னும் புரியாத அவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீங்க அதுக்கு வந்து நீங்க வழக்கு போட்டு சிறையில தள்ளுறாலும் இன்னைக்கு வந்து இது கஸ்டடி எல்லாம் கேட்டிருக்காங்க 2 நாள். இது வந்து வெக்கக்கேடான ஒரு விஷயம். 2 நாள் கஸ்டடி எதுக்கு? கஸ்டடியில நீங்க என்ன பண்ண, என்ன மேம் விசாரணை செய்ய மேம்? வீடியோ பேசி இருக்காரு, அவர் தான் ஒத்துக்கினாரு, இதுல என்ன விசாரணை இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. டிஃபமேஷன் கேஸ்ல உங்களுக்கு என்ன விசாரணை இருக்கு? 2 நாள் கஸ்டடி உங்களுக்கு எதுக்கு? கஸ்டடி எடுத்து அவர் வந்து மிரட்டலாம், அவரை மிரட்டி எப்படியாவது தாவேக்கால சேர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த 2 நாள் கஸ்டடி. இதுக்கெல்லாம் திமுக அஞ்சு விட்டு ஐயோ கஸ்டடி எடுத்துட்டாங்க, நம்மள மிரட்டுறாங்க, நாங்க தாவேக்கால வந்து சேருவோம் அப்படின்னு ஒரு நாளும் திமுகவுடைய அடிமட்ட தொண்டன் கூட சொல்ல மாட்டான். இதுதான் விஜயை தூங்க விடுறது இல்ல. நம்ம எப்படியாவது திமுகல இருந்து ஆட்களை பிடிச்சு கொண்டு வரணும். அதிமுக கூப்பிடாதுக்கு முன்னாடி ஓடி வராங்க, திமுக கூப்பிட்டா கூட வரமாட்டாங்களே, நம்ம என்ன பண்றது? வர போறாங்கன்னு ஆதவர்ஜுன் அவர்கள் வேற சொல்லிட்டாங்க, வாய் விட்டாங்க. 5 பேர் வர போறாங்க, 5 பேர் வர போறாங்க, 6 பேர் வர போறாங்கன்னு வேற இது பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆதவர்ஜுனா பேசாத பேச்சா? கடந்த ஆட்சியில எங்கள் முதல்வரை முட்டாள் முதலமைச்சர் என்ன, அதே மாதிரி கரூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு செந்தில் பாலாஜின்னு ரவுடி பையன் அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசி இருக்கிறார். ஆதவர்ஜுனா பேசாத வார்த்தையே இல்லை. கரூர் சம்பவம் வந்து முடிஞ்ச உடனே சொல்லி இருக்காரு,
நேபாள் ஸ்ரீலங்கா போல ஒரு ஜென்சி புரட்சி உண்டாகும்னு சொல்லி அதே ட்வீட்டை அவர் டெலீட் பண்ணியிருக்காரு. அப்போ வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு யார் பேசினது? அவங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சட்டமன்ற கதவுகளை பூட்டுவேன் என்று சொன்ன முதல்வருக்கு பதிலடி சொன்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாடு, உண்மையா சொல்றோம், தமிழ்நாடு என்பது தமிழ்நாடுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்குன்னு எங்க போனாலும் உலகத்துல எங்க போனாலும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஆனா விஜயனுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது 2 மாசத்துலயா? இந்த 2 மாசத்துல ரொம்ப பின்னோக்கி போயிடுச்சு. சட்டம் ஒழுங்குலயும் சரி, சட்டம் ஒழுங்குல சிறப்பாக இருந்தது என்று பெயர் பெற்ற இன்றைக்கு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில இன்னைக்கு 2 மாசத்துல பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இதை விஜய் அவர்கள் உணர வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கும் வாயை திறக்காத பத்திரிகையாளர்களை பார்த்தா ஓடக்கூடிய முதலமைச்சர், பத்திரிகையாளரை ஒரு ஒரு பிரபல தொலைக்காட்சியின் பத்திரிகையாளரை 2 நாட்கள் காவல் அதிகாரிகள் ஒரு விசாரணை என்ற பேர்ல உள்ள உட்கார வச்சிருக்கிறாங்க. இது உட்கார வச்சு இன்னைக்கு வரையும் அவரோட போனை தரல. இதெல்லாம் யாரு சார் பண்ற வேலை உங்களுக்கு? இப்போ எடுக்கலையா? திமுக ஆட்சியில கைது நடவடிக்கை எடுக்கப்படலையா? விசாரணைன்னு எந்த பத்திரிகையாளரை 2 நாட்கள் திமுக அரசாங்கத்துல வைத்திருந்தோம். 2 நாட்கள் திமுகல 2 நாளுப்பா போனெல்லாம் புடிங்கி வச்சுட்டு ஒரு பத்திரிகையாளர் விசாரணைன்னு பேர்ல உட்கார வச்சிருந்தோம். யாருன்னு ஒரு பேர் சொல்லுங்க. விசாரணை பேர்ல இருத்தி வைக்கல அப்படின்னாலும் டிஃபமேஷன் கேஸ் அதிகமா போடப்பட்டது தானே. போலீஸுக்கு ஃப்ரீ ஹேண்டுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம காவல்துறை என்பது அது ஒரு அட்டானமஸ் பாடி. காவல்துறையை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில் அந்த மாதிரி எங்கேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கல. திமுக காரர்கள் தப்பு செஞ்சாங்களா, உடனே அவங்க மேலே ஆக்ஷன். திமுக ஆட்சியில அருண் ஐபிஎஸ் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நிரூபிக்கப்பட்டதா? இப்போ நான் அந்த நிரூபிக்கப்பட்டது தாவே காட்சியில ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த பாடகரை கைது பண்ணாங்க, கைது பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு ஃபிளாஷ் நியூஸ் வந்துருச்சு. சட்டமன்றத்துல தகவல் வந்து சட்டமன்றத்துக்கு கூட்டின்னு போறீங்க. சட்டமன்றத்துக்கு கூட்டின்னு போறது தான் கைது பண்ண நடவடிக்கை எடுத்தா நீங்க சட்டமன்றத்துக்கு கூட்டின்னு போவீங்களா, காவல்துறை அதாவது காவல் நிலையத்துக்கு கொண்டு போவீங்களா? அப்போ யாரோ ஒருத்தர் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவர் வாங்க கைது பண்ணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திற்கு கூட்டு வந்தோடனே அவரை பேசி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா இல்லையா? அதுதான் என்னோட கேள்வி. இந்த மாதிரி திமுக ஆட்சியிலே யாராவது கைது பண்ண ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு கூட்டு ஆதவ அர்ஜுனா முன்னாடி நின்று இவர் தான்ப்பா நம்ம பாஸ் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி யாரையாவது நிக்க வச்சிருக்காங்களா? அது இல்லை. அப்போ இந்த அரசாங்கம் என்பது இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மக்களை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இது சர்வாதிகார ஆட்சியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒன்னே ஒன்று அதுதான் நான் சொல்லுவேன். யாரு பேசினாலும் கைது, எதை பேசினாலும் கைதுன்னா கைது நடனா இன்னைக்கும் ஸ்டேஜுக்கு இன்னைக்கு இதற்கு பிறகு எந்த விவாதத்துக்கு நான் போனாலும் முட்டாள் முதலமைச்சர் தான் நான் பேச போறேன். ஏன்னா உதாரணம் ஆதவர்ஜினா பேசியிருக்காரு, என் மேல வழக்கு போட முடியாது. வழக்கு போட்டா ஆதவர்ஜினா உள்ள தள்ளணும். ஆதவர்ஜினா முட்டாள் முதலமைச்சர் பேசுறாரு. தாவேகா புதிதாக வந்த கட்சி, அவங்களுக்கு நாகரிகம் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா நம்ம இனிமேதான் தெரிஞ்சுக்கோம். ஆனா திமுக அப்படி இல்லையே. அவங்க செய்யறதெல்லாம் நானும் செய்வேன். அது எப்படி சரியா இல்ல? நீங்க அதாவது என்ன சொல்றீங்கன்னா, நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க எல்லாம் தெரியும், மக்களுடைய உணர்வுகளை இது பண்ணி வச்சிருக்கோம்லாம் சொல்லி பேசுறீங்க. ஆட்சி ஆள்றது நீங்க. இப்பயும் எங்களுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாதனால நீங்க என்ன வேணா பேசிட்டு போலாமா? உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல, நீங்க சரியா பேசலாமே. நாங்க சரியா தானே பேசிருக்கோம். இனிமே நான் முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லுவேன்னு சொன்னதுக்கு சொல்றேன். ஆமா. அப்போ ஆதவர்ஜுனா ஏஜ்னா என்னோட ஏஜ்னா அவர் 40 வயசுக்கு மேல அவர் வளர்ந்த விதத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஹைட்டாலாம் இருக்கிற அவர் எனக்கு தெரிஞ்சு 40 வயசுக்கு மேல இருப்பாரு. அவரோட வயசுக்கே புத்தி இல்லாத நம்ம முட்டாள் முதலமைச்சர்ன்றாரு. என் வயசுக்கு நான் பேசல, என்ன தப்பு இருக்கு? இப்ப எங்க முதலமைச்சர் நீங்க முட்டாள் முதலமைச்சர்னா ரஜினி வேடிக்கை பார்க்கணும். உங்க முதலமைச்சர் நான் பேசினா என் மேல கேஸ் போடுவீங்களா? இதுதான் திமுக சொல்லி கொடுத்ததா? இதுதான் திமுக சொல்லி அவங்க என்ன பதில் சொன்னாலும் அதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம். அதுக்கு வாய முன்னு இருக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்குன்னு நீங்க நாகரிகமா இருக்கணும்னா நாங்க நாகரிகத்தை பேணி பாதுகாக்கிற இயக்கம் திமுக. அதுக்குன்னு ஆதவர்ஜுனா எது பேசினாலும் வாய மூடிட்டுலாம் இருக்க முடியாது. நீங்க எது பேசினாலும் நாங்க திருப்பி பேசுவோம். அதுக்குன்னு திமுக நாகரிகம் திமுக நாகரிக அரசியல் பண்ணிட்டோம், திமுக எது பேசினாலும் ஆதவர்ஜுனா எதுனாலும் பேசினோம் நாங்க அமைதியா இருக்கணும் அவசியம் கிடையாது. எங்க முதலமைச்சராக இருந்த போது நாங்கெல்லாம் அமைதியா இருந்தோம். அன்னைக்கு எதுவுமே பேசல. ஆனா இன்னைக்கு நாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் கைதுன்னா நாங்க இதுக்கப்புறம் திரும்பி அதே ஆயுதத்தை நாங்க இதை கையில எடுப்போம். அதான் சொல்றோம். இல்ல, இந்த இரட்டை வேடம் அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்துல கேட்டிருந்தோம். அதே வேடத்தை தான் இப்போ பாஜக விஷயத்துல திமுக போடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தேசிய அளவுல இருக்கு. எங்க போட்டுச்சு? நாடாளுமன்றத்துல டீலிமிட்டேஷன். நாடாளுமன்றத்துல என்ன பண்ணுச்சு? அங்க கூட மேகதாது விவகாரம் சம்பந்தமாக நாங்க பச்சை துண்டு போட்டு தான் உள்ள போய் உட்காந்துக்கிறோம். பாஜகவுக்கு ஆதரவா போய் பாஜக பிரதமர் மோடி பக்கத்துல அண்ணன் டிஆர் பாலு போய் உட்காந்து
ஜி வாங்க ஜி, நம்ம 2 பேர் தான் இதுக்கப்புறம் கூட்டணின்னு எங்கேயாவது போய் பேசியிருக்கிறாரா? இல்ல எங்கேயாவது பாஜகவோடு ஒன்றிணைந்து செயல்படுவோம் திமுக சொல்லி இருக்குதா? வெளிப்படையா சொல்லல. நாங்க அன்னைக்கு நான் தான் 2016 இருந்து இன்று வரைக்கும் பாஜக எதிர்ப்பு தான். திமுக வந்து பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிற ஒரு இயக்கம். இன்னைக்கு வெளிப்படையா சொல்லலாம். அங்க எங்க ஏதாவது ஒரு நிகழ்வை சொல்லுங்க, பாஜக கூட கை கோர்த்து இணைந்து இருக்குது திமுக. கடந்த ஆட்சியில டீலிமிட்டேஷனை ரொம்ப எரிச்சு பிளைண்டா நாங்க இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்ன திமுக இப்ப நாங்க இறுதி நிலைப்பாட்டை சொல்லுவோம் சொல்லியிருக்காங்களா? அது மசோதாவே தாக்கல் பண்ணல. மசோதாவை படிச்சு பார்த்த பிறகுதான் இதுக்கு ஆதரவு அளிக்கிறதா எதிர் நிலைப்பாட்டை எடுக்கிறதா நம்ம சொல்ல முடியும். மசோதாவே இன்னும் தாக்கல் பண்ணல. மசோதாவை முழுமையாக படித்து பார்த்த பிறகு தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவோம்னு சொல்றோம். ஆனா கடந்த முறை அப்படி இல்லையே. கடந்த முறை மசோதாவை படிச்சு பார்த்துட்ட பிறகுதான் நாங்க எங்க நிலைப்பாட்டை எடுத்தோம். அந்த மசோதாவை எரிக்கிறப்பயும் அந்த மசோதா நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆனதுனால சந்தோஷப்பட்டு அன்னைக்கு பட்டாசு வச்சுலாம் கொண்டாடுனது உண்மைதான். அந்த மசோதாவை அதாவது படித்து பார்த்த பிறகுதான் நாங்க சொல்றோம். நாங்க படிக்காமலே எதையும் ஆமாப்பா எது செஞ்சாலும் எதிர்ப்பு அப்படின்ற நிலைப்பாட்டை யாருமே எடுமையா விஜய் எடுக்க மாட்டார். அதை விஜய் வந்து ஒரு கோப்புல, அதாவது ஒரு கோப்பு வச்சிடுறீங்க, அந்த கோப்புல அவர் சைன் போட்டே ஆகணும். போடுவார் அவரு, அதை அவர் படிச்சு பார்க்கணும். அப்போ நீங்க விஜய்ன்ற ஒரு மாதிரி நீங்க அது வேற. திமுகன்றப்ப திமுக வந்து படிச்செல்லாம் பார்க்க கூடாதுப்பா, எதிர்க்கணும் அப்படின்னா எங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கு. 7.2 அந்த வந்து விகிதாச்சார அடிப்படையில இருக்கணும் டீலிமிட்டேஷன். அது இல்லாத பட்சத்துல திமுக அதை எதிர்க்கும். அதுதான் எங்க நிலைப்பாடு. இல்ல இப்போ இந்த 7.2 இப்ப கொடுத்தாலுமே அதுக்கு அடுத்து இதனால பல பிரச்சனைகள் வரும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும், அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும்ல, அதை நம்ம மனசுல வைக்கணுமே. இன்னைக்கும் எந்த முடிவும் திமுக எடுக்கல. இன்னைக்கும் சொல்றோம் டீலிமிட்டேஷன் பில்லு வரட்டும், அதை நாங்க பார்ப்போம். பார்த்து எங்களுக்குன்னு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், அவங்களாம் முடிவெடுத்து எங்களுடைய தலைவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை எதிர்க்கலாமா வேண்டாமா, இல்லை வந்து ஆதரிக்கலாமா வேண்டாமா என்ற நிலைப்பாட்டை எடுப்போம். ஆனால் ஒரு நாளும் இன்னைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கோம் நாடாளுமன்றத்துல, ஒரு நாளும் மேகதாதுவில அணை கட்ட விட மாட்டோம். அது காங்கிரஸ் எதிர்க்கிறது இல்லையா நீங்க சொல்றது? காங்கிரஸ் ஆமா, தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து அதுதான் நான் சொல்றேன். நீங்க எதிர்நிலைப்பாடுல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துதோ, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி பிஜேபியா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் திமுக எதிர்க்கும். நீங்க காங்கிரஸ் என் கூட கூட்டணியில இருக்கிறப்பயும் சொல்லினா அந்த மேகதாது வேண்டாம். இன்னைக்கு இந்த மாணவருடைய போராட்டத்தை அடக்கி ஒடுக்க பார்க்கறது என்ன தெரியுமா? அதுல ஒரு 10 பேர் டிக்கெட் வாங்கி படம் பார்க்க போவான். அவன் போராட்டம் உட்காந்தா நமக்கு நாளைக்கு லாஸ் ஆகும். இல்ல படம் பார்க்க போற மாணவர்கள் இந்த கூட்டத்துல இல்ல, அதையும் தெளிவுபடுத்தணும். இல்ல அதையும் இல்ல, யாரா இல்ல, சப்போஸ் அவங்க வீட்டுல இருந்தா என்ன யோசிப்பாங்க? ஏதோ புது படம் வந்திருக்காதுனா, இன்னும் முதலமைச்சர் நடிச்சிருக்காரா, போய் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் போவான். அவன் போராட்டம்னு வந்துட்டானா அங்க நமக்கு லாஸ் ஆகுமேன்றதுக்காக நம்ம போய் ஒரு ஜெயிலுன்னு காமிச்சு கைது நடவடிக்கை எடுத்து பார்த்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்கன்றதுக்கான நடவடிக்கையான எனக்கு தோணுது. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கும் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக தான், அதாவது விஜய் ரசிகர் மன்ற தலைவராக தான் புஷி ஆனந்த் இருக்கிறார். இன்னைக்கு விஜயும் இன்னைக்கு பார்த்தா ஒரு நடிகராக தான் எனக்கு தெரிகிறார். அது மற்றவங்களுக்கு எப்படினாலும் தெரியும். இன்னைக்கு வரையும் அவர் எனக்கு முதல்வராக தெரியல. ஏன்னா முதல்வருக்குரிய தகுதிகள் ஒண்ணு கூட நான் அவர்கிட்ட பார்க்கல. அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். முதல்வராக விஜய் அவர்கள் செயல்பட்டு இருந்தால் அவருக்கு முதல்வராக இருந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தோம்னா நான் வந்து பதிலடி சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அவர் வந்து நடிகராகத்தான் இருக்கிறார். இன்றைக்கும் நடித்து கொண்டு இருக்கிறார். கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை வெளியில வந்து ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. நீங்க மக்களுக்குடைய பிரச்சனையை எதுவுமே வேணாப்பா, நான் வந்து பேசுறேன்பா அப்படின்னா செய்தியாளர் வந்து சந்திக்கணும். நீங்க செய்தியாளரை பார்த்தாவே பயம் உங்களுக்கு. அதனால சில செய்தியாளர்கள் மீது நேற்று முன்தினம்னு நினைக்கிறேன், செய்தியாளர்கள்லாம் வந்து மைக்கு எடுத்துட்டு போறாங்க, ரவுடின்றார் அந்த காவல் அதிகாரி. இன்றைக்கு வரையும் எத்தனை செய்தியாளர்கள் மீது இவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவர்களை எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை தமிழ்நாடு பார்த்ததில்லை. இதுவரையும் இந்த மாதிரி ஒரு வந்து இன்னும் ஒரு படி போய் மேல போய் சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசாங்கத்தை தமிழ்நாடு பார்த்ததில்லை. இந்த அரசாங்கம் எப்படி இருந்தாலும் 5 வருடம் அப்படிங்கறத மக்கள் முடிவு பண்ணது. அந்த 5 வருடத்தை நாங்க மக்கள் முடிவு பண்ணல. மக்கள் முடிவு பண்ணல. நீங்க மக்கள் முடிவு பண்ணல. 5 ஆண்டுகள் தாவேக்கான் மக்கள் முடிவு பண்ணல. 107 வாக்கு போட்டிருக்காங்க. 107ன்றது மக்கள் முடிவு பண்ண நம்பரா? மக்கள் அதாவது 118 தான் மெஜாரிட்டி. மக்கள் தந்தது 107. அப்போ மக்கள் முடிவு பண்ணதுன்னா என்ன தெரியுமா நடந்திருக்கணும்? கவர்னர் ஆட்சி வந்திருக்கணும். மக்கள் முடிவு பண்ணது தமிழ்நாட்டுல நடந்திருக்கணும்னா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே தூங்குறப்ப இதெல்லாம் நீங்க வந்து நினைச்சுன்னு படுக்கணும். 107 தான் உங்களுக்கு கொடுத்தது. 108 ஒண்ணு நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க. மக்கள் உண்மையாகவே மக்களுடைய பீப்புள் மேண்டேட்னா தெரியுமா? நீங்க வந்து அமைதியா உட்காரணும், கவர்னர் ஆட்சி வரணும் தான். அதனால திமுக பார்த்து
வேண்டாம், கவர்னர் ஆட்சி வந்தா இங்க பிஜேபி ஆளும், அதனால இது கவர்னர் ஆட்சிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிற்காக விழுந்த வாக்குகள், அவங்க அந்த காங்கிரஸ் ஜெயிச்சது, கம்யூனிஸ்ட் ஜெயிச்சது, விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சதெல்லாம் இன்னைக்கு வந்து வன்னி அரசு அதே இங்க பாருங்க, இங்க இருந்து ஜெயிச்சுட்டு போய் அவங்களுக்கு ஆதரவு சொல்லி அங்க அமைச்சரான அண்ணன் வன்னி அரசு சொல்றாரு, அவரும் சொல்றாரு எலும்புகள் எங்களுக்கும் என்ன தெரியும்னு சொல்லிட்டு. அண்ணன் வன்னி அரசு சொல்றதை நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவர் வன்னி அரசே சொல்லிட்டாருன்னா, வன்னி அரசு இன்னொன்னு சொல்லியிருக்காரு, விஜய் ஒரு கோழை, விஜய் ஒரு கோழைன்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய தாவேகாவினர் வன்னி அரசு சொல்வதை புனிதமான வாக்கியங்களாக நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணன் வன்னியரசு சொன்ன விஜய் என்று, அதாவது விஜய் ஒரு கோழை என்ற வார்த்தையை நீங்க அப்படி எடுத்துக்கணும். ஒரே மேடையில லயலோமணி அவர்களும் வன்னியரசு அண்ணனும் டிபேட்ல கூட பேசியிருக்காங்க. அதுதான். ஓகே, இப்போ நம்ம இந்த கூட்டணி கட்சிகள் அந்த விவகாரம் தாண்டி போக அவங்களோட ஒரே குற்றச்சாட்டு தானே, இதுக்கு முன்னாடி சொன்னதே நாடாளுமன்றத்துல டீலிமிட்டேஷன் விவகாரமே, இப்போ இவங்களோட உறுதிப்பாடுல ஒரு விலகல் தெரியுது, அதை நம்ம ஏத்துக்கணும். அந்த விலகல் அப்படிங்கிறது மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும், அப்படி பார்க்கும்போது தமிழகத்திலையும் பொது தேர்தல் வரும். இந்த விஷயத்தை தான் நீங்க 6 மாதத்துல ஆட்சி கவிழ்ந்துரும்னு சொல்றீங்களா? 6 மாதத்துல ஆட்சி கவுந்துரும்னு சொன்னதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்களா எனக்கு தெரியாது. இன்னைக்கு எந்த மக்களுமே வந்து நல்லா இல்லை. இந்த ஆட்சி வந்த உடனே திமுக ஆட்சியில நடந்து கொண்டிருந்த திட்டங்களை தவிர்த்து வேற ஏதாவது இந்த தாவேக ஆட்சியில புதுசு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருந்தா நீங்க திட்டத்தின் பேரை சொல்லுங்க. கொண்டு வந்திருக்காங்க, சொல்லுங்க. நமக்கு வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை புது 1973 தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல காவல்துறையில பெண் காவலர்கள் உள்ள இருக்கணும்னு சொல்லி 1973 தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஸ்டிக்கர்ல இருக்க அந்த லேபிளை மட்டும் மாத்திட்டா புது திட்டம் ஆயிராது. வேற சொல்லுங்க. புது திட்டங்கள் இல்லைனாலும் மக்களுக்கு தேவையான இப்ப பாருங்க, நீங்களே பாத்துங்க, ஒரு திட்டம் சொன்னாங்க, அடுத்து நிறைய திட்டம்னு சொல்லிட்டு ஒரே திட்டத்தின் பேரை சொல்லிட்டு புது திட்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி இருந்த திட்டங்களே வருதுன்னு அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. இவங்க தான் சாட்சி அதுக்கு. அதனால எந்த திட்டமும் இல்லை. அதாவது பழைய திட்டங்கள், திமுக ஆட்சியில தொடங்கிய பழைய திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி, அதாவது ஸ்டிக்கர் மட்டும் விஜய் அரசுன்னு ஒட்டின்னு அதே திட்டத்தை தொடர்ந்து வருகிற இந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையில்லை, மக்கள் வேண்டாம். இந்த அரசாங்கத்துக்கு தெரியாம ஓட்டு போட்ட யாராவது எலெக்ஷன் முடிஞ்சு வரலாற்றுல ஓட்டு போட்டு வந்து ஐயோ தெரியாம போட்டமேன்னு சொன்னதா வரலாறு இல்லை. புது வரலாறு 2026 தேர்தலில் இன்றைக்கு படைத்து கொண்டிருக்கார் விஜய். அதுவே சந்தேகமா தான் இருக்கு. ஒரு சில இன்ஃபுளுசர்கள் எல்லாம் வந்து பேசுறது 2 மாதத்திலே எப்படி அவங்க முடிவெடுத்து இப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க நடத்துகிற ஒரு கேவலமான ஆட்சிக்கு அந்த மக்களே சாட்சி. நீங்க மக்கள் வெளியே வந்து சொல்றாங்களே இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம், இந்த மாதிரி வந்து மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆட்சி. அதாவது மின்வெட்டு வந்து ஆட்சிக்கு வந்து 20 நாள் 30 நாள் வந்து தலைவிரித்து ஆடியது. இன்னைக்கும் வந்து நிறைய இடத்துல மின்வெட்டு தொடர்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? திமுக ஆட்சியில இல்லையான்னா, திமுக ஆட்சியில இருந்துச்சு. 10 மணி நேரம் 11 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் போகும், 5 நிமிஷம் போகும். அது ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. ஏடிஎம் ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சிக்கு வர்றப்ப இருந்துச்சு. திமுக ஆட்சி முடிகிற போது மின்வெட்டே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. நீங்க வேணா கேட்டு பாருங்க, யார் வேணா கேட்டு பாருங்க. 2026 திமுக ஆட்சி விட்டுட்டு போற வரையும் மின்வெட்டே கிடையாது. அப்படி மின்வெட்டு இருந்தாலும் பிரியர் நோட்டீஸ் கொடுப்பாங்க, இந்த டைம்ல வந்து மின்வெட்டு வந்து செய்ய போறோம், இதற்கு காரணம் இதுதான் சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு கேட்டா வந்து பீஸ் கேரியர் திமுக எடுத்துன்னு போயிட்டான்றாங்க. இதெல்லாம் ஒரு சாக்கா? அன்னைக்கு அண்ணன் சிவசங்கர் கூட அழகா பேசினார். பீஸ் கேரியரை காலில் எடுத்துட்டு போனாங்க, அந்த வீடியோல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வருது. ஆனா கரண்ட் போறது வந்து நைட்டு, அதுக்கு இடைவேளையில என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அதனால இந்த மாதிரி ஒரு காமெடி மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், இன்னைக்கு நிர்மல்குமார் வந்து டெய்லியும் ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்குறாரு. 2 கோடி ரூபாய் இங்கே வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் காவல்துறையில. அது ஈவினிங் தான் பிரஸ் ரிலீஸ் வருது, 2 கோடி ரூபாய் கைப்பற்றி இருக்கிறார்கள் சொல்லிட்டு. மதியானம் நிர்மல்குமார் பேட்டி கொடுக்குறார், 2 கோடி ரூபாய் பிடிச்சிருக்கிறாங்க, செய்தி வருது அப்படின்றார். அப்போ காவல்துறை அதிகாரிகள் வெளியிடுவதற்கு முன்பாக காவல்துறை அதிகாரிகள் நிர்மல்குமாருக்கு வந்து சொல்றாங்களா அந்த 2 கோடி ரூபாய் பிடிச்சிருக்கோன்னு? நீங்க தான் நம்ம வந்து இப்போ வந்து பேசிட்டு இருந்தோம் சொன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாவேக அரசும் காவல்துறை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. நிர்மல்குமார் அவர்கள் காவல்துறையை இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. இன்னைக்கு சட்டத்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய அந்த நிர்மல்குமார், அவர் மீது வழக்கே இல்லையா, அவர் மேல 420 வழக்கெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வழக்குகளை வாங்கி நில அபகரிப்பு புகார்ல சிக்கிட்டு வந்தவர் தான் நிர்மல்குமார். இன்னைக்கு நிர்மல்குமாருடைய உத்தமர் மாதிரி வந்து பேசுறாரு. அதாவது கட்சி தாவலுக்கென்று கட்சி தாவி போன அதிக கட்சி தாவியவருக்கு விருது வழங்கக்கூடிய விழா நடத்திட்டால், உண்மையா சொல்றேன், அந்த விழா யாராவது நடத்தினா சொல்லுங்க, நான் வந்து நாமினி பண்றேன். அதுக்கு சரியான ஆள் நிர்மல்குமார் தான். அவர் போகாத கட்சியே கிடையாது. திமுக மட்டும் அவர் வரல, மற்ற எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்துட்டார். உத்தமர் மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு வந்து அது திமுக அரசாங்கத்துல எதுவுமே சரியா நடக்கல,
தாவேக்காயிடமிருந்து எம்எல்ஏக்களை பறிக்க பாக்குறது திமுக. இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்டு போறாரு. பறிக்க வேண்டிய அவசியம் திமுக கிடையாது. இங்க இருந்து அங்க இழுக்கக்கூடிய வேலையே சிடி நிர்மல்குமார் பேசியிருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் வந்து நடத்தி இருக்கிறார். அதுக்கு உதாரணம் அண்ணன் நயினார் நாகேந்திரன். அவர் சொல்றாரு, நிர்மல்குமார் பெரும்பான்மை நிரூபிக்கிறப்ப எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணார் நான் சொல்லவான்னு கேட்கிறாரு. எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி நிர்மல்குமார் சொல்லணும். நீங்க உத்தமர் மாதிரி பேசுறீங்க. இந்த ஆட்சியில டெய்லியும் பார்க்கக்கூடிய முகங்கள் ஒன்னே ஒண்ணு, சிடி நிர்மல்குமார் வெளியே வந்து பேசுறாரு. ஆதவ பிரஸ் மீட்லாம் தர்றதில்ல, முதல்வர் பிரஸ் மீட் தர்றதில்ல. புஷி ஆனது கேமரா பார்த்தே ஓடுறாரு. நான் இட்டுன்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. இதுல பேசக்கூடியவர்கள் வெளியே வந்து மக்களுக்காக இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் இல்லை. அதே மாதிரி அந்த இவர் இதுக்கு அமைச்சரா இருக்காரு, அந்த டாஸ்மாக் அமைச்சரா இருக்காரு விக்னேஷ், எனக்கு 3 மணி நேரம் லீவ் வேணும்னு கேட்கிறாரு. எதுக்குப்பான்னு கேட்டா ஜனநாயகன் படம் பார்க்கணும்ன்றார். இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் பாக்குறப்போ இவர்கள் அமைச்சர்களா இல்ல நம்ம ஏதாவது காமெடி ஷோ பார்த்துனுக்கிறோமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இப்படியே போச்சுன்னா எப்படி வந்து நீடிக்கும்? அதான் அது பாக்குற மக்களுக்கே தெரியும். இந்த ஆட்சியெல்லாம் நீடிக்குமா? இப்படியெல்லாம் இருக்காங்களே, இதெல்லாம் வந்து நீடிக்குமா? கூட்டணியில இருப்பவர்களே எதிராக திரும்பி விட்டால் இந்த ஆட்சி என்ன ஆகும்? என்னுடைய கேள்வி அதுதான். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நீங்க எடுக்கிற நிலைப்பாட்டுல ஒத்து வரல. இன்னைக்கு கம்யூனிஸ்டே வந்து நீங்க கூட்டணிக்கு தோழமை கூட்டம்னு ஒண்ணு நடத்தின கூட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் வரல. அந்த கோலத்துல உங்க ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா பழனி விவகாரத்துல எங்களுக்கு அமைச்சருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கறதே அதே கம்யூனிஸ்ட் தானே சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் நடக்குது. அந்த ஊழல் ஒரு HRNCக்கு சம்பந்தப்பட்ட லேண்ட்ல நடக்குது. அதற்கு யார் காரணம்? அந்த துறை காரணம். அந்த துறைக்கு இது அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அதற்கு காரணம். நீங்க சரியா இருந்தா அதிகாரிகள் சரியா இருப்பாங்க. அதிகாரிகள் சரியா இருந்தால் ஊழல் நடக்காது. அப்போ ஊழல் நடந்திருக்கு. லோகேஷே தெளிவா சொல்றாரு பேட்டியில, சார் தவறு நடந்திருக்கா இல்லையா? ஆமா சார் தவறு நடந்திருக்கு. ஒத்துக்குனீங்களே, அதற்கு யார் காரணம்? தவறு நடந்திருக்கு, ஊழல் நடக்கல அப்படிங்கிறாங்க. இப்ப தவறு நடந்திருக்குன்னா 100 கோடி ரூபாய் தவறு நடந்திருக்கு. 100 கோடி ரூபாய் தவறு நடக்கிறப்ப அது தவறு தான், ஊழல் கிடையாது. இல்ல 100 கோடின்றது ஏதோ ஒரு 100 ரூபாய், அது வந்து தவறா நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஊழல் கிடையாது. இப்போ இந்த ஆட்சியில எப்படியெல்லாம் ஊழல் நவீனமாக மாறி இருக்குது பாருங்க. தவறுன்னு சொல்லி நீங்க வந்து கடந்து போயிடலாம். ஆனா ஊழல் நடந்திருக்கு. தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே அரெஸ்ட் பண்ணிக்கணும். இதற்கு முதலமைச்சரா இருக்கிறோம் நீங்க தமிழ்நாட்டுல. விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஆட்சியை முன்னெடுத்து கொண்டு போறார்? ஏதாவது வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க புது விதமான திட்டங்கள் கேட்டால் ஏதோ இல்லைன்ட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க மக்களுக்காக செய்யணும்னு வந்துட்டு என்ன இதுவரையும் செஞ்சிருக்கீங்க? இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க? ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்றீங்க. நாங்க எங்க அமைச்சர்கள்ல யாரு தப்பு பண்ணாலும் விட மாட்டேன்னு சொல்றீங்க. ஒருத்தர் வந்து மாத்திரையை நெருக்கிறேன்னு சொல்லிட்டு எதையோ ஒண்ணு வந்து இது கட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கும் சுதந்திரமா தான் இருக்கிறாரு. பாட்டில வச்சு தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் நடு ரோட்ல பீர் பாட்டில் வச்சு டான்ஸ் ஆடி இருக்காரு. தேர்தலுக்கு முன்பு அவர் வச்சு ஆடினா அவர் வந்து நல்ல ஒரு, தேர்தலுக்கு பிறகு அவர் ஆடலாம். பொய்யா? தேர்தலுக்கு முன்பு என்ன தப்பு பண்ணாலும் அவர் உத்தமர். மரிய வெளிச்சம் வீடு பூந்து அடிக்கிறாரு தேர்தலுக்கு முன்பாக. அப்படி பண்ணவருக்கு நீங்க நிதியமைச்சர் கொடுத்திருக்கீங்க. நீங்க தேர்தலுக்கு முன்பாக நீங்க பண்ணாரு நீங்க சொல்றீங்களா? அப்பயும் நீங்க அப்பயும் அவருக்கு சீட்டு கொடுக்குறீங்க. அவர் தப்பு பண்ணியிருக்காரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, தேர்தலுக்கு முன்பாக அவர் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு பீர் பாட்டில் வச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கே நீங்க சீட்டு கொடுத்தீங்க. அப்ப ஏன் சீட்டு கொடுத்து நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு? நீங்க மரிய வெளிச்சம் வந்து வீடு பூந்து அடிச்சிருக்காரு. அடிச்சு நீங்க அந்த வீடியோ எல்லாம் நம்ம பாக்குறோம். அவருக்கு நிதியமைச்சரை கொடுத்துருக்கீங்க. அமைச்சரை தவிர்த்திருக்கலாமே. இப்ப தவறு செய்தவர்களையும் நீங்க கூட வச்சுக்கிறீங்க. நீங்க தவறு செய்தவர்களை விட மாட்டேன்னு சொல்றீங்க பாருங்க. தயவு செய்து உங்க முதுக நீங்க திரும்பி பாருங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்க பின்னாடி லைனா எடுக்கலாம். ஒரு லிஸ்டே பெருசா எடுக்கலாம். இவன் அது இல்ல அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னா நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்க உங்க அமைச்சர்களே நிறைய பேரை நீங்க தூக்க வேண்டியதா இருக்கும். கடைசியில நீங்க மட்டும் தான் இருப்பீங்க, மொத்த பேரும் ஓடுறோம். அப்புறம் உங்க மேல நீங்க வந்து வழக்கு போட வேண்டியதா இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அந்த 107 பேர்ல நீங்க இதெல்லாம் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் மீது ஒரு பின்புலம் இருக்கு. நான் வந்து வெளிப்படையா சொல்ல விரும்பல. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்துதான் இங்கெல்லாம் வந்திருக்கிறேன். ஒருத்தரையும் நம்ம இன்சைடா போய் பார்த்தோன்னா அவருக்கு என்ன மாதிரியான தவறு செஞ்சிருக்கிறாங்க, அந்த தவறுகள்லாம் நீங்க வந்து சுட்டி காட்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. நான் சொல்ல, நீங்க டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்னு சொல்றீங்க. இப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் வந்து சொன்னேன்ல, விஎஸ் பாபுவும் ஆதவ அர்ஜுனாவும் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க. டேய், நானும் ஆதவ அர்ஜுனாவும் ஒத்திக்கு வாங்கடான்றாங்க. இதெல்லாம் வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா? அப்போ அவங்க எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது பேசினா நீங்க வந்து ஐயோ அவங்க அதை பேசிட்டாங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருங்க. எல்லாருமே வந்து நடவடிக்கை எடுங்க. நான் சொல்றேன், நீங்க யாரையும் நடவடிக்கை, நீங்க திமுக காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதீங்க. நான் எல்லாருமே எடுங்கன்ற. நான் யார் தப்பு பண்ணாலும் திமுக அதிமுக எல்லாரையும் விட்டுருங்க. வந்து தாவேக்கா எல்லாருமே எடுங்கன்ற. நான் திமுகவினர் ஏதாவது பேசினா அவங்க மேல வழக்கு,
தாவேக்காவினர் பெரிய குற்றம் செஞ்சாலும் அவங்க மேல வழக்கு இல்லை அப்படின்றது தான் நான் வந்து எதிர்க்கிறேன். அது வந்து ஏத்துக்க முடியாத ஒண்ணு. இன்னைக்கு ஒரு அரசு வழக்கறிஞர்ல வந்து அந்த நியமனத்துல புஷி ஆனந்த் ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. கட்சியை விட்டு நீக்கம் செய்யறாங்க. அந்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கம் செய்யறாங்க. இன்னைக்கு புஷி ஆனந்த் இட்டுன்னு போயிட்டு தான் இருக்காரு. அப்போ இதுக்கு என்ன நிலைமை? என்ன தமிழ்நாடு மாறி இருக்குது? உங்களுக்கு தமிழ்நாடு பின்னோக்கி போய் நிற்குது. கொண்டு வந்து நிறுத்தணும். 11.19% வரும். இருங்க, உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணம் பின்னாடி வருது. இவ்வளோ கோடி கடனா, 12 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடனா, திமுக ஆட்சியில் இவ்வளோ கடனா அப்படின்னீங்களே. கடன் வாங்காத ஆட்சி நடத்துங்க. நான் சவால் வர்றேன் முதல்வர் விஜய்க்கு. சொன்ன திட்டத்தை ஒண்ணு விடாத செய்யறப்போ கடனே நீங்க வந்து வாங்கக்கூடாது. திமுகவில் அதை சொல்லிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. திமுக கடன் வாங்குது. நீங்க விஜய் அவர்கள் 1 ரூபா கடன் வாங்காத இந்த ஆட்சியை நடத்தி காட்டினால் ரஜினி அரசியலை விட்டு விலகிக் கொள்கிறேன். பார்ப்போம். பட்ஜெட்ல என்ன திட்டங்கள் கொண்டு வர போறாங்க, அதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி.